ஆமாண்டா. டேய் உன் மாமா ஜெகதி மாமன் நான் இருக்கும் போது கொஞ்சம் நான் விட்டுனா வந்தேனோ இன்னைக்கு 18 நடக்க போகுது. அதுக்கே நீ வசன பண்ற? வீட்டு எனக்கு குத்து எனக்கு நான் இருக்கும்போது நீ ஏன் வசன பண்ற? சந்திரகுலா
ஏண்டா ஏய் அழுவாதடா அழுவாதடா ஏய் மாமா தாய் மாமா இருக்கடா அழுவாதடா நான் ஜாகிடி இருக்கும்போது நீ ஏன்டா அழுவற அழுவாதடா மாமா ஏண்டா சண்டாளடாய் பாண்டு மகாராஜே பிறந்த குந்தமாதேவிக்கும் பாண்டு மகாராஜே பிறந்த ஆமா சோதா பசங்க ஆமா பேமாடி பசங்க ஒரு வெக்க வள்ளிய ஒரு வேதி வள்ளிய அவனுக்கு எப்ப உங்களை தூக்கிட்டு போவோமோ மருமகனை யார அவள கேளு கேளு எப்ப உங்களை தூக்கிட்டு போவோமோ தெரியலையே நேரம் வந்துச்சு நீ பயப்படாத அவங்க நேரம் வந்துச்சு ஆமா நீ பயப்படாத நான் வணங்காமடி சேகரன் யாருக்கு அடி தலைவனங்காதவன் ஐயோ அரிமோனே ஏண்டா ஏய் ஐவாதடா நான் ஐவாதடா ஏண்டா ஐடி கட்டி செஞ்சோட உன் ஜகரி மாமா நான் இருக்கேன் நடு வீட்டு விளக்கு மாமா என் தம்பிமார்கள் சித்தப்பாரா இருக்கும் வீட்டுல விட்டு மாமா மாமா அந்த தர்ம பையங்களை சோதா பையன் வேமானிக்கு பிறந்தவன் நாதாருக்கு பிறந்தவன் என்ன போல ஒருத்தருக்கா மருமகனே நீ ஒரு ஆள் தான் ஒருத்தருக்கே பிறந்த அவனும் 5 அப்பனுக்கு பிறந்த பசங்க நம்ம மருமகனாச்சே அப்பேற்பட்டவங்களை கொண்டு வந்து விட்ட உடனே தர்மராஜுக்கு இப்ப நாட்டு பட்டம் முதல்ல கொடுத்துட்டானுங்க. 11 நாள் இந்த அத்தி நகரத்தை அந்த உமப்பைய ஆண்டோ பையன். அதன் பிறகு எனக்கு வந்து எங்க அப்பா இருக்கும்படியான திருநாட்டு எடுத்து சென்று நாட்டை எனக்கு பட்டம் கொடுக்குன்னு சொல்லி அப்படின்னா என்னடா
அதன் பிறகு எனக்கு பட்டம் கொடுத்தார்கள். நான் ஆட்டம் நான் பட்டம் தடுத்து மாமா சொல்லு மர்மவனே. இப்பவே அதாவது இந்த பசங்க இருக்கிறானுங்களே, ஆமா கல்விச்சாலையில போகின்ற போது நான் ஒரு பக்கம், அதாவது நாங்கள் 100 பேர் ஒரு பக்கம் போவோம். ஆமா அந்த அந்த வீமன் ஒரு பக்கமா வருவோம். அவன் காற்று இசையில நடந்து வர காற்று இசையில என் தம்பில தொப்பு தொப்பு கேட்டா அவன் வர காத்து இதுல ஊண்டிய முகர காசு வந்துருக்கு அந்த நேரத்துல சும்மா பயப்படுற. அது மட்டுமா, ஒரு நாள் நாங்க நந்தவனத்தின் வெளியால போகிட்டு போது பெரிய மாமரம் இருந்தது, நிறைய கனி இருந்தது. என் தம்பி மாமரம் எட்டி எட்டி பச்சு பார்த்தா எட்ட முடியல. அந்த பையன் வந்தான், இந்த ஊமை பையன் டாட்டா ஒத்தது என்ன எப்போ இதுக்கு நாள் வருமோ அவன் கூடுவாண்டா. நான் மனுஷன்ல அன்னைக்கு வாங்க எந்த தேவடி ஆளுக்கு பிறந்தது அது என்ன பண்ணுச்சு, அங்கிருந்து ஓடி வந்தது, கிளைய பிடிச்சி சாச்சு உடனே பூரா கிளைய சாச்சு போஞ்சிடும். யாரு மீன் விற்கிற மீன் நாட்டா இருந்து பேர் அந்த பேர் அந்த மீன் கிளையில பகிர்ந்த காணி எல்லாம் என் தம்பி பறிச்சுன்னு இருக்கிற சமயம் கை தவறு மாதிரி விட்டா என் தம்பி காலத்து கால வழி ஓடி விட்டான். எனக்கு இணையில இருக்கிற துச்சாதங்கிறானு போன சேத்துல தலைகளை தூக்கி தலைக்கு சொல்லிருக்கான். ஆமா, அப்புறம் தூக்கி கீக்கி அழிச்சு கிழிச்சு சும்மா சொன்னா விட்டு பாத்துருப்பான். பயப்படுறா அவன் சும்மா பசங்க அந்த தடி பையன் பயப்படுறான். அது மட்டுமா, பள்ளிக்கூடத்திலே படிக்கின்ற போது ஒரு பெலாக்கடி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது அர்த்தம் பார்த்து 105 சொல்ல இருந்தது. ஒவ்வொரு சிலையை ஒவ்வொருத்தர் கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த வீம நாங்க தின்ற சமயம், தொண்டை உள்ளார போற சமயம், அந்த வீம என்ன நினைச்சாலும் தெரியல. 105 நாயங்களை 52 சொல்ல வரணும் பாகம், எனக்கு 10 சொல்ல வரணும். அம்மாமணி ஓடி வந்து குத்துறாங்க. நான் அப்படி சாட்டி நிறுத்தினேன். என் முதல்ல வந்து குத்துறான் பாரு, அன்னைக்கு நிம்மதான் என்ன. ஆமா, வரலையும் குனிய முடியாது. அதுக்குதான் மனமா முடிச்சாக்கன்னு பேர் வச்சுக்கணும். பரவாயில்ல. ஏம்பலம் நகரே நமக்கு அதாவது இப்பேற்பட்ட பெருமையும் வாய்ப்பும் கொடுக்கும்படியான அனைத்து உள்ளங்களுக்கும் நம் கம்பெனி சார்பாக நம்ம நாடக சார்பாக இந்த உபயக்கார சார்பாக நன்றிகிற வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
எம்பலத்தை சேர்ந்த குளத்துமேடு தெருவும் இந்திரா நகர் வெற்றிவேல் நகர் இங்க அதாவது வசிக்கும்படியான அன்பு உள்ளங்களும் அன்பு உள்ளம் கொண்ட அனைவரும் நம்ம நாடகம் நடிக்கும்படியான நடிகர்கள் அத்தனை பேர்களுக்கும் பட்டு விதாம்பரமும் அவங்க உங்களுக்கு பணமும் வாரி வழங்கி உள்ளார்கள். அப்பேற்பட்ட வாரி வழங்கி உள்ளபடியான அந்த உள்ளங்களுக்கு எங்கள் கம்பெனி சார்பாக அனைவரும் சார்பாக நன்றி கடந்த வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏம்பலத்தை சேர்ந்த மணவாள நன்னா என்று சொல்லக்கூடிய அண்ணார்கள் எங்கள் நாடக கம்பெனி அத்தனை பேருக்கும் பணமும் எனக்கு பட்டுப்பிதாம் நன்கொடை வழங்கியுள்ளார். பாஞ்சாலம்மன் குடும்பத்தில் இருந்து எந்த குறையில்லாமல் சேமத்தோடு வாழ வேண்டும் என்று அந்த அம்மனை வேண்டிக் கொள்ளும் என்று பேசி எப்ப இந்த தகராறு வந்ததோ இந்த சண்டால பசங்களாக விடக்கூடாது என்று பலவிதமான சூழ்ச்சிகளை செய்து நடக்கின்ற பாதையில நச்சுமுள்ள நாட்டினே உண்ணுகின்ற சாத்திர விஷத்தை கலந்து படுக்கின்ற அறையில பாம்புகளை விட்டு எப்படி ஆளுக்கு பிறந்து போகலையே ஒரு வெக்க வல்லியே நாலு வருமோ கண்டிப்பா அதிலிருந்து தப்பி பிழைத்து அறுக்கு மாலை கட்டி எப்படியாவது என் மக்களை சாவடிக்கும் சொல்லி குராஜ் என்ற மந்திரை விட்டு குளத்தை நினைத்தேனே அதுலயும் போகலையே போய் சேரலையா மரிமாவனே மாமா நான் எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா இந்தியன கோப்பா நான் சபையை பெற்றேன் கோபால சபையை பெற்று அந்த ஈசனிட தோலை போல நான் அழகை பெற்று
ஒப்பான புஜங்கள் பெற்று அந்த மரணி மன்னன் ஒப்பான ததையும் பெற்று இந்த தந்திரங்கள் சொல்வதற்கு தகுதி தள்ளிய மாமாவை சொல்லீர். ஐயோ நாங்க இருக்கா ஏண்டா நாங்க எதுக்கு இருக்கிறீங்க? உம்மூர்த்தி தேவர் போல நாங்க இருக்கோம். நாங்க இருக்கீங்க ஏண்டா பயப்படுறவே? நாங்க பாத்துக்கிறோம்டா. மாமா ஐயோ டேய் 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 ஐவாதடா மருமகனே அது இருக்க பாத்து கவலைப்படாத. ஐவாதே ஐவாதே மாமா எனக்கு இந்த கதி வந்தது என்னன்னு எனக்கு தெரியலையே மாமா. மாமா மாமா நான் என்ன செய்தேன் தெரியுமா? அந்த விமானையும் விஷமூட்டி கொல்ல பார்த்து ஐயா வெந்தானலில் மாமா ஐயா வெந்தானலில் கொளுத்தி பார்த்து தீமை இல்ல பஞ்சவரைய மாமா ஐவாதடா மாமா ஏ ஐவாதடா மாமா தண்ணி மாமா கம்பா ஐவாதடா மாமா தீமை இல்ல பாஞ்சாலியை கொண்டு வந்து அபிமானம் செய்து பார்த்து இந்த பூமி தனியுடைய இடம் இல்லை என்று மாமா இந்த பூமி தனிய இடம் இல்லை என்று ஐவாரை மனம் ஓட்டி வைத்து இந்த போர்க்காலத்தில் சேனை எல்லாம் வாரி கொடுத்து ஐவாதடா ஐவாதடா மருமகனே ஏண்டா நாங்க இருக்கும்போது கவலைப்படாதடா. மருமகனே மாமா ஏண்டா மாமா ஐவாதடா டேய் தள்ளி மாமா நாங்க இருந்தா துரியோதனா தள்ளி இருந்தா நான் பாத்துக்கிறேன். ஐவாதடா எதா இருந்தாலும் பாத்துக்கிறேன். பத்தினியார் பாஞ்சாலை கொண்டு வந்து 60ஆம் படி ஏற்றி என் தம்பியார் துச்சாலனை விட்டு மாமா துயிலூரியல் செய்து பார்த்து அதனால் தான் எனக்கு இந்த கதி என்னமா தெரியலையா மாமா. என்னடா கேள்வி வந்தது இப்ப ஒன்னா நாம எதுக்கு இருக்கிறோம்? நாங்க உன் பக்கத்துல நடுவுட்டு வேலைக்கு நான் இருக்கிறேன். என்ன அப்படி ஐவராஜாக்கள் அடைக்கலமான உடனே மாமா வரடா பணம் ஓட்டி 12 மணவாது ஓராண்டாக்காவது ஓட்டி வைத்து எப்படி அழுக்கு பிறந்து அப்படியே போய் சாவ கூடாதா? நாதாருக்கு பிறந்து அப்படியே சாவ கூடாதா? மட்டும் பள்ளிக்காங்க மறுக்கிறாங்க. அது மறுபடியும் ஓடுறது நாடு கேட்டாங்க. நாடு கொடுக்க மறுத்து 18 18 அவரை நியமித்து அவளுக்கு 7 அக்ரோ ஜனாஜானியோ எனக்கு 11 அக்ரோ ஜனாஜானியோ அவள் ஆணின் பிள்ளையார் சுவேத வாழ்ந்து சேனல் பண்ணி கொடுத்தாங்க. என் பாட்டனா இருக்க முடியாது. நானும் வீட்பாச்சாருக்கு சேனல் மட்டும் கொடுத்து முதல் நாளிலே மாமா 4 அக்ரோ ஜனாஜானியோ
முதல் நாளிலே அந்த சுவேத வாகனம் சரிபலமாகிவிட்டு ஒன்றிலே இருந்து 10 நாள் வரை மாமா என் பாட்டனார் மனைவி பாட்டாரி அமராடி 10 நாளிலே அவரும் சாஞ்சிட்டாரு மாமா. அதுக்கெல்லாம் கவலைப்படுகிறாங்க, நாங்க பாத்துக்கிறோம். 12 நரகாசுரன் பிள்ளை யாருக்கு படியாரு பகத்தத்தனையும் யானையும் வெட்டி குவித்தார்களே. ஆனா 13 அந்த வீரவான் அபிமன்னனை கைவேறு கால்வேறு மண்டாட்ட அது போலவே வருஷம் வச்சிடலாம் நம்ம. 16 விற்குறா தோழர் மடிந்தார். நேற்று 17 எங்கள் அண்ணனா இருக்கும்படி யாரு கர்ணாபிஷேக வாரி உடச்சு விட்டு என்ன மயில ஒரு ஆத்துல சகுனி மாமன் போக விடுவணும். என்ன புடுங்க போறேன்னு அப்படி இல்ல, இந்த சகுனி மாமன் புடுங்க போறது மயில புடுங்க யாருங்க அறிவாளுக்கு ஒரு ஆத்துல சொல்றா மருமாமா. நான் எதுக்கு இருக்கிறேங்க, நான் நீ போக விடுவணும், நான் பாத்துக்கிட்டு நிப்பணும். நேற்று 17 முடிந்து விட்டது, இன்று 18 ஆனால் அமர்வு. இன்னைக்கு மாமா 18 பயப்படாத, நமக்கு தான் ஜெயம். நாம படம் பிரிக்கும் போது பிரிச்சவே அதிரதர் அர்த்தரதர் சமரதர் பகிரதர் நாம பிரிச்சவே. 1 10 நாளைக்கு வெட்பாசாரிக்கு பட்டம் கொடுத்தோம், 11 16 விற்குறாத்து அவனுக்கு பட்டம் கொடுத்தோம், சமராசனுடைய நேற்று கர்ணனுக்கு சேனாதி பட்டம் கொடுத்தோம். இன்று பகிரதன் சொல்லும்படி எனக்கு 6 மணி நேரம் சண்டை உண்டு, உனக்கு 3 மணி நேரம் உண்டு, நீ 3 மணி நேரத்துல போடுவேன். அப்ப நம்ம ஜெயிக்க தேவையா? மாமா போனா என்ன விட்டுட்டா போடுவேன், ஒன்னு விட்டுட்டு நான் போக மாட்டேன். அப்படியே போனாலும் ஒன்னு கூட்டு தான் போவேன். சண்டைக்கு சண்டைக்கு 2 பேர் இருக்கிறீங்க மாமா. என் அரவ கொடிய
சத்ரு போல தோணுகிறது மாமா. அந்த மாதிரி சொல்லாம புரிய மாட்டில்ல. ஐயோ நமக்கே வெற்றி, நமக்கே ஜெயம். கவலைப்படாத துரியோதனா, அந்த மாதிரி ஒரு வாயில வார்த்தை நாங்க எதுக்கு இருக்கிறோம், எதுக்கு நாம அப்படின்னா முதல்ல என்ன அனுப்புடா, அப்படி முதல்ல என்ன அனுப்புடா, அனுப்புடா சண்டைக்கு. நீமா போற சண்டைக்கு மாத்தாரமா மாமா. என்னடா ஐவாதா போய் சமைச்சு என்ன ஆளு போறா மாத்த போறா போறியா? நீ தானே போறேன்னு சொல்ற. சண்டைக்கு போறா நம்மள வெள்ள யாரால முடியும்? நம்ம எப்படி காலு நம்மள வைக்க முடியுமா, சேர்க்க முடியுமா? சண்டைக்கு வந்திருக்கிறாரு. வரலாம் சண்டைக்கு. வா வா. தர்மா ஐயா நன்றி எட்ட சாபாதம். குருச்சேத்திர பூமிக்கு துரியோதனன், சல்லியன், சகுனி மூவருமாக வந்து விட்டார்கள். அதனால நீ யாரை கொண்டு ஒண்ணு சபதம் செய்த? உன்னுடைய தாய் மாமனா இருக்கும்படியான சல்லியனை நீ இன்னைக்கு கொல்ல வேண்டும். ஆமா, குருச்சேத்திரம் சென்று இதை விட தருகிறேன். குருச்சேத்திரம் சென்று உன்னுடைய அம்மா நாகிய தாய் மாமனை சல்லியனை என் மாமனை நான் கொல்லணும். நான் கொள்ளுவேன். ஏன்னா அன்னைக்கு சொன்ன ஆமா இன்னைக்கு நடத்தணும். ஆமா இருந்தாலும் மாமா எப்படி மாமா என் அம்மானு? டேய் உன்னுடைய மச்சன் தானே, மைத்திரன் தானே, உன் பக்கம் வர வேண்டியது தானே. ஏன் எதிராளியாக்கி பக்கம் துரியோதன பக்கம் போனா? அதுதான் அவனை விடலாமா? நாம விடலாமா? இன்றைய தினத்தில் சென்று அவனை மடித்து அதிசீக்கிரமா ஜெயிச்சே சொல்லுவான். அப்படியே ஆகட்டும். சரி போயிட்டு வா. என் தலைவிதியை பாத்தியா? இன்னைக்கு என்ன நடக்குது பாத்தியா? என்னுடைய அம்மா எங்க அம்மாவுக்கு அண்ணன் இன்னைக்கு என் கையால மடிக்கணுமா? பாரு மடிக்கலாமா? கண்டிப்பா பாக்கணுங்களா வைக்க வேண்டியதுதான். தண்டால பாரு I'm
அப்படி பயப்படுறேன்? ஆமா. டேய், நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? 8 வயதுல அம்மா நாயை கம்சனை கொன்ற ஆளு நானு. அது உன்னுடைய கொல்றதுக்கு நீ என்ன பயப்படுற? மாமா அது அப்படிதான் போனானே. மாமா அப்படி போனா இல்லங்க எதிராளி கிட்ட சேர்ந்தா இல்ல. ஏய், என் தங்கச்சி பசங்களுக்கு கொடுக்குற பாகத்தை கொடுத்துருங்கடா, கொடுத்துருங்கடா அப்படின்னு சரி செஞ்சு சொல்லலாம் இல்ல. சொன்னானா? சொல்லல. அவனை விடலாமா? சரி, அவன் சொன்னா கேப்பானா? அவன் சொன்னா கேப்பானான்னு கேக்குறேன். கேட்க மாட்டான். யாரு? யார்? துரியோதன கேட்க மாட்டான். பெற்ற ஒரு தந்தை சொல்ல கேட்காதவன் என் மாமா போய் எங்க அக்கா பிள்ளைகளுக்கு சொத்து கொடுனா, என் தங்கச்சி பிள்ளைகளுக்கு கொடுனா கொடுப்பான். சரி, அப்படிதான். அங்க எதிரான துரியோதன போனானே, நம்ம இவன் கேட்க மாட்டானே. கேட்க மாட்டான். நம்ம தங்கச்சி பசங்க கூட நாம சேர்ந்துருவோம். நம்ம அந்த மாதிரி அணிவகுப்பு கூட வந்துருவோம். அதானா? அவனை விடலாமா? அது ஏன் தெரியுமா? தண்ணி குடிச்ச தோசத்துக்கு அங்க போய் சேர்ந்தான் எங்க மாமன். ஆமா, தண்ணீர் பந்தல் வச்சிருந்தப்ப தண்ணி பச்சை தண்ணி குடிச்சதுக்காக தங்கச்சி புள்ள வானா ஒண்ணு நான் தங்கச்சி புள்ளையா நினைச்சுக்கிறேன். அவன் வீட்டுல பச்சை தண்ணியா நான் குடிச்சிட்டோமே, அதனால துரோகம் பண்ண கூடாது. அப்பேற்பட்ட ஒரு மாமனை என்ன போய் இன்னைக்கு கொல்லுன்னு சொல்றியே, என் உடம்பெல்லாம் ஆடுது மாமா. அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. இப்படி எல்லாம் நடக்கும், நினைச்சது நடக்கணும். இப்படி நடக்கணும்னு தெரிஞ்சிருந்தா இந்த இதுக்கே வந்திருக்க மாட்டேன். மாமா எப்படியோ சொன்ன சொல்ல அழிக்கப்படாது. எனக்காக இல்லைன்னாலும் என்னுடைய தேவியாளாகிய யாக தேடிக்காக அந்த கூந்தலை முடிச்சாகணும் இன்னைக்கு. அதற்காகவாவது இன்னைக்கு ஒரு பாவ செயலை நான் பண்ணணும். சரி, பண்ணிட்டு வா. போ போற. நீ போ, நீ போயா, நீ போயா, கதையை போய் பாரியா, போயா. நீ பண்ணிட்டியா? எல்லாத்தையும் தான் பண்ணிட்டியா? கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டியே. ஆமா, எனக்கோசம் தான் பண்ண போறான். எனக்கோசம் அந்த ஆள் வார்த்தை மாமா. தங்களுடைய வாதாட்டத்துக்கு மகளுக்கு தங்கை மகனாகிய எந்த இடம்? எப்படி இடம்? மாமன் சொல்றேன். யாரு வந்து படுகொலத்துல வைப்பாரு? ஆமா. உனக்கு எனக்கு ஆமாடா, என் கூட சண்டை போட கூட உனக்கு தெரியாது. அட வாடா, சொல்றதுக்கு ஆமா, கோபத்துக்கு ஆளாவாத, இந்த நிந்தனைக்கு என்ன ஆளாக்காத. இன்னைக்கு எனக்கு நிந்தனை வந்துருச்சு.
உமையதாக இருக்கக்கூடியான இந்த சிறப்பான அதாவது திருவிழா செய்யும்படியான இளைஞர்களுக்கு அதாவது குளத்துப்பட்டு தெருவை சேர்ந்த இளைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து அதாவது அம்மனையும் சிறப்பாக அதாவது கொண்டு வந்தார்கள். எங்களுக்கும் சிறப்பாக பட்டுப்பிதாம நன்கொடை வழங்கியுள்ளார். அப்பேற்பட்ட அதாவது அத்தனை உள்ளங்களுக்கும் எங்கள் கம்பெனி சார்பாக அந்த அம்மனுடைய அருளாலே அத்தனை பேரும் சுகசேமத்தோடு இன்னும் சிறப்பாக அதாவது நடத்த வேண்டும் எண்ணத்தோடு வேண்டி கொள்கிறோம். குளத்துமேட்டு தேர்வு சேர்ந்த இளைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து எங்கள் ஆட பொம்மனா இருக்கபடியான குழந்தை வேலைக்கு 200 நன்கொடை வழங்கியுள்ளார். அம்மன் குலத்தில் இருந்து குடும்பம் ஆட்சி பேச்சு கேட்க மாட்டேன். நிறைவேறி போச்சா உன்னுடைய நினைப்பு இன்னைக்கு நிறைவேறி போச்சான்னு கேட்டேன். என்னுடைய நினைப்பு நிறைவேறி போச்சு. ஏன் நினைப்பு நிறைவேறி போச்சு? பரவாயில்ல. ஆமா, எப்படியும் நாங்கள் ஐவராஜாக்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இன்னைக்கு தீர்ந்து எனக்கு கவலையே கிடையாது. சந்தோஷமா நகரம் வேண்டாம், நாடு வேண்டாம். எப்போது என்னுடைய தேவியால் சபதம் விட்டாலும் அந்த சபதத்தை இன்னைக்கு கெளிச்சா எனக்கு அதுவே கண்டிப்பாக கிடைக்கும். அது யாரும் இருக்க பயப்படாது. பண்ணி முடிச்சு கண்டிப்பாக முடிக்கிறேன். எங்க மாமா போனதா அது ஊங்க பையன் தருமுற ஆளை பிடிச்சி அதுக்கப்புறம் தண்ணி குடிக்க போடுறேன். அவன் தான் பார்த்தேன். அப்படியே கழட்டி விட்டாரு. இல்ல மாமன் போனாரு பேரு. ஐயோ கர 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 கரன்னு கழண்டு வந்து அந்த தருமங்கை பானத்தால அந்த தர்மனிடே
மருமகனே மாத்த தேட்டையானவன் தள்ளியே போவன் போனாரு. அவர்தான் எப்படியாவது ஜெயிச்சு வந்தாரு நினைச்சேன். அவரும் போட்டாரு மாமா. அவன் போனா போறான் மருமகனே. போட்டாரு மாமா. போனா போறான் அப்படி. நான் எதுக்குறேன்? எல்லாம் போறான் தான் சொல்லினுங்கிறேன். நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். நீ எப்ப போவ மாமா? என்னடா சண்டைக்கு எனக்கு பட்டம் கொடுத்துட்டு நான் கண்டிப்பா அவனுக்கு எவன் வர்றானே அவனே எடுத்து கொள்றான். சோயா பசங்க அவனுக்கு இறங்குறானே. நான் பாத்துக்க போறேன். எனக்கு ஏன் தேவை கரிய தெரியுமா? ஏன் அந்த பெரியார் சொல்லும்போது மருமகனே மாமா துரியோதனா அழுவாதடா ஐயோ அழுவாதடா. நான் இருக்கும்போது இந்த மாதிரி அழுவாதடா நீ. நல்ல நேரத்துல அருமை அண்ணா இருக்குபடியான எம்பளத்தை சேர்ந்த ஸ்ரீ கிருஷ்ணா என்பவரால் 50 ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளார். அம்மன் முகத்தில் இருந்து கொண்டு கொடுக்க ஒரு 6 மாதத்துக்கு வேலை செய்ய மாமா. மருமகனே எனக்கு இந்த கதி வந்ததெல்லாம் காரணம் யார் தெரியுமா? யாரு அட கெட்டா பாவி சகுடியே.
கிருஷ்ணன் ஆலை பேர்படி கதி வந்து விட்டது. அப்படி சொல்லு அப்படி வந்தாலும் எல்லாத்துக்கும் எனக்கு பக்கத்துல இருந்து தத்திரம் சொன்ன புண்ணியவாராஜே பக்கம் இருக்கிற என்னமோ மாமா ஒன்னால அந்த நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கிறேன். நாட்டை ஜெயிச்ச புண்ணியவாணி பகடையாள புண்ணியவாணி மாமா மாமா பண்றா மரிமானே என்ன அனுப்புறா நான் போய் வர்றேன். என்னது என்ன அனுப்புறா நான் போய் வர்றேன். ஒண்ணு அனுப்புறா நீ போறன்ற ஏண்டா போய் திரும்பி வரையான்னு கேட்க மாட்டியாப்ப. ஏமாமா நீ இருக்கிறது ஒரு ஆளாச்சே. நீ ஆள் என் கூட இருப்பன்னு பார்த்த நீயும் போறன்ற மாமா. என்னெல்லாம் எதுக்கு நான் அழுவுறேன்? நான் சண்டைக்கு தானே போறேன். ஐயா என்னை அனுப்புவீர் என்று கேட்குறீமா தம்பி மாமா. மருமவனே நீ ஏன் போறன்ற? ஆமா நான் சண்டைக்கு போறா. ஏன்டா இதுக்கெல்லாம் போய் அழுதுங்கன்னு அவன் போனானா ஒண்ணு புண்ணி பண்ணாத பசங்க. நான் போனா நமக்கு தான் ஜெயம் இன்னைக்கு. நான் போய் வர்றேன். நீ என்ன அனுப்பு முதல்ல. நான் போறேன்டா மாமா. கை தாம்பளம் கேக்குறியா? ஆமா கை தாம்பளம் குடி முதல்ல நீ. ஏமாமா மூஞ்சி ஒரு விதமா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாங்க ஏண்டா சண்டைக்கு போறோம் எப்படி இருக்கணும்? சண்டைக்கு ஐயோ போகும்போது அவ்வளோ சொல்றானுங்களே. டேய் போறேன்னு சொல்லு. நான் போறேன். என்னன்னா நம்ம எப்பேற்பட்ட ஆளு என் மகன் தெரியுமா அவனுக்கு? எப்படி அவனோட ஒருத்த கீச்சிருவாங்க மாமா. மருமவனே முடிச்சியா மருமவனே? மாமா ஐயோ ஆயிட்டு மருமவனே ஏன்டா அழுவுற? ஐந்து அனுப்பாதடா எங்களை. ஏண்டா ஏற்கனவே ஒருத்தனை ஐந்து அனுப்பினியா? அவன் போய் சேர்ந்தானா? ஐயோ சித்துக்கு அனுப்புறான். என்ன நீ சண்டைக்கு போனீனா அந்த சோதனை பசங்களால உனக்கு ஆபத்து அப்படி எதுனா வந்துட்டால் நீ செத்துட்டீனா போகும்போதே செத்துட்டீனா ஒரு வேலை மாமா. ஒரு வேலை சேர்த்தா நான் பாத்துக்கிறேன். அப்படியே உன் உயிர் போய்விட்டா உன் பக்கத்திலே உன் அருகாமையிலே உன் ஓரத்திலே சொல்லட்டா மாமா. ஏண்டா என்னடா உங்களை ஒரு நிறைய விட்டுக்கிட்டே இருக்கிறேன். போப்பா நல்லா சிரிச்சு அனுப்புடா. உங்களை விட்டாச்சுன்னா நானும் உங்களே போடுவேன்டா. மாமா உன் பக்கத்திலே உன் அருகாமையிலே உன் ஓரத்திலே ஒராஞ்ச மாதிரியே ஒரு சாணி இடம் பிடிங்க மாமா. ஒன்று ரெண்டு பேரும் பேசா இடம் பிடிக்க போறேன் இப்ப நானு. தாத்தா அவரு ஒரு அடி சொல்றாரு மகாராஜா. கரெக்டா 7 அடி பிடின்னு அளந்து வச்சு பிடி. 7 அடி பிடிச்சா தோலை போட்டு பேசிக்கோ. ஏன்டா எனக்கு ஆனாலும் என் கூட இருந்த புண்ணியம். ஆமா பஸ்ல இருந்து கடைசி வரைக்கும் இருக்கிறேன். நான் தான் வாங்க செத்தாலும் 2 பேரும் பேசிக்கணும் மாமா. ஏண்டா செத்து போனாங்க பேசி முடியுமா நம்ம? நான் எதுக்கு போறேன்? பக்கத்துல ஒரு மாடை ஒண்ணு வச்சுங்க. எதுக்கு? பீடி சிகரெட்ல வைக்கலாம். இவன் ஆளு சரியான நகரம். மருமவனே போட்டா மாமா. ஐயோ அழுதாது அனுப்புறானுங்களே. அது வந்து அனுப்புறா என்ன? போய் வா சொல்றான். என்ன சொல்ல வாய் வரலையே. அப்ப நான் போறேன். நான் திரும்ப மாட்டேனா பண்ணிக்க. மருமவனே
பண்டிகை போகணுமா? உன் வாயில வச்சுட்டு போடுமானு டேய், போ. நாலு கூட இருந்து என் மருமகனை நான் எப்படா பிரிச்சு இருப்பேன்? ஐயோ ஐயோ அதான் சொல்லிட்டாரு. மருமகனே, நான் போய்தான் ஆகணுமா இன்னைக்கு? ஏண்டா? சரி, பட்டம் கொடுத்துட்டேன். நான் கிளம்பிட்டப்பா. கிளம்பு கிளம்பு. யாருக்குன்னா இந்த உங்களை தான் ஆயிட்டுது. அப்ப அவனும் திரும்பல. அவன் போகும்போது இந்த உலகம் விட்டுச்சு. அவன் திரும்பவே இல்ல. அப்ப நானே திரும்பலையா? என்ன வார்த்தை கொடுக்குற மாதிரி கம்மியாட்டு போய். டேய் போடா. நீ திரும்பி வருவீங்க. மருமகனே, நான் போறேன்டா. ஐயோ போறேன்டா. எப்படா உன் முகத்தை வந்து பாப்பேன் நானு. என்ன பாரு. ஐயோ தெரியாதுடா. நல்லாவே. டேய் போடா. போடா. சார்ல கிளம்புற போ. ஏமாமா திரும்ப மாட்டேன். கோயில போறேன் நானு. இல்ல போகும்போதே திரும்ப மாட்டேன்றா. சண்டை போய் சண்டை போடா திரும்ப மாட்டேன்னா. சண்டை போடாது நான் திரும்பி வந்துருவேன் அன்னைக்கு. அப்ப போ. வரணும். ஐயோ மாமா திரும்பி பார்க்காத போ. ஏண்டா நான் என்ன பச்சை வச்சுட்டா போறேன் திரும்பி பார்க்காத வரதுக்கு. சண்டைக்கு மாமா அப்படி சொல்லு. என்ன பார்த்து சண்டை விட்டுற போற. மருமகனே கிளம்பு கிளம்பு. சரி. இப்படியாக பகவானானவர் அகாதேவனை அழைக்க அகாதேவன் தர்பார். செல்வத்தோடு வாழ்ந்திருப்பாய். பார்த்தியா? அப்படியே ஆடுங்க. சபையை பார்த்தாயா? எப்படியாப்பட்ட சபை? திருவாகிய மகாலட்சுமி அடியான் வந்திருக்கனே. யார் ஐயா? எங்க பிறந்தவன்? ஐயா எனக்கு விளக்கம் தெரியுமா? அடியான் எனக்கு தெரிந்தாலும் மக்களுக்கு தெரிய வேண்டும். இந்த மக்களுக்கு அத்தனை பேருக்கும் விளக்கம் விவரமா சொல்லணும். சகாதேவன். எப்படி வளர்ந்து உனக்கு விளக்கம் தெரியுமா? நீங்க பிறந்தது ஒண்ணு எனக்கு தெரியும். விவரமா சொன்னா எனக்கு தெரிய போகுது. நிச்சயமாகவா? நிச்சயமா. விளக்கம் தெரியவில்லையா? தெரியலங்க. ஆனா சாத்திரம் தகம் இருந்த சாத்திரம் தனக்கு விழுந்த தன மிகுந்த தன மிகுந்த கோத்திரத்தில் வந்து விட்ட கோத்திரத்தில் வந்து விட்ட சகாதேவராஜன். சகாதேவராஜன். இந்த சகாதேவன் யாருக்கு பிறந்தே? யாருக்கு உனக்கு தெரியுமா? தெரியாதுங்க. ஆனா பஞ்சபாண்டவள் ஐவராஜாக்களை பாத்துருக்கிறியா? பாத்துக்கிறேங்க. பஞ்சபாண்டவ ஐவராஜாக்களை பாத்துருக்கிறியா? பாத்துருக்கிறேன். பாத்துருக்கும் போது ஆனா இளைய மகனா இருக்க முடியும் நாம் தான். யார் தெரியுமா? யாருங்க? முதல் வந்து எங்க அண்ணன் தர்மர். தர்மர். ஆமா. இரண்டாவது வீமன். வீமன். மூன்றாவது அர்ஜுனன். அர்ஜுனன். அவர் ஒரு தாய் வயித்துல பிறந்தார். ஆனா மாத்ரா தேவிக்கும் நாங்க பிறந்தவங்க. ஆனா நாங்க 2 பேர். யார் யாருங்க? சொல்லு பாப்போம். சொல்றா. நகுல சகாதேவன். நகுல சகாதேவன். ஆனா என் தாய்க்கு என் தாய் 2 பேர். யாரு? குந்தி மாத்ரா தேவி. குந்தமாதேவி உண்டு, மாத்ரா தேவி 2. மாத்ரா தேவி 2. ஆமா, 2 பேருக்கு நாங்க பிறந்தவங்கள் பாண்டவாள் ஐவராஜாக்கள். ஐவராஜாக்கள். ஆமா, ஐவராஜாக்களே கடைசியாக பிறந்த பிறந்த சகாதேவன்.
சாத்திரம்னாக்க இந்த சாத்திரத்தை உணர்ந்து பேசுறவன் ஓஹோ உணர்ந்து பேசுறனாக்க நல்லது கெட்டது ஆஹா. வருங்காலம் செல்காலம் நிகழ்காலம் நிகழ்காலம்னாக்க வருங்காலம் செல்காலம் செல்காலம் நிகழ்காலம் ஆ. அதெல்லாம் உணர்ந்து கற்று உணர்ந்த ஓஹோ பேசுபதி அதுதான் வந்து சாத்திரத்தில் மிகத்தவர் சாத்திரத்தில் மிகுந்தவர் சகாதேவன் சகாதேவன் ஆனா இருந்தால் ஓஹோ ஆனா இப்ப என்ன நடக்க தெரியுமா நாங்க எங்க இருக்கிறது தெரியுமா எங்க இருக்கிறீங்க ஆனா கவர்மெண்ட் சொல்லபடியான துரியோதனன் யார் எங்க அண்ணமார்கள் துரியோதனா ஆமா ஆனா இருந்தாலும் ஆனா அவர்களுக்கு எங்களுக்கு விகரம் ஒரு ஏற்பட்டு ஆஹா புது சொக்கட்டா நாடி நாடி. நாடு நகர படுத்தி பருத்தி. பள்ளிட்டை கடத்தி ஆ. ஓராண்டு அஜாத பார்த்தா கடுத்து பார்த்தா நாடு கொடுப்பேன்னு தெரிவித்தான் துரியோதனன் ஆமா சொன்ன வார்த்தையை கேட்டு ஆ. நாடு வந்து கேட்க ஆ. நாடு கொடுக்க மறுத்து மறுத்து 18 நாளாம் மரலு ஆஹா அமர் நியமித்தார் நியமித்து ஆமா ஆ. அமர் நியமித்தார் நியமித்தார் அதுல வந்து வெற்றி பெறுவர் யாரோ ஓஹோ அவர்தான் வந்து இந்த நாட்டு ஆளரா நாட்டையாளரா அப்படி என்று துரியோதனன் சொல்லிவிட்டார் சொல்லிவிட்டார் அத கராரை